ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு ஒரு பெட்டிஷன் ஒன்று வந்திருக்குது. அந்த பெட்டிஷன் வந்து சைபர் கிரைம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நமக்கு இந்த பெட்டிஷன் ஒன்று வந்து அது பிரித்து என்னன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம சைபர் கிரைமில் தப்பு பண்ணுற அளவுக்கு எந்த வித தப்பும் நம்ம பண்ணது கிடையாது. இப்போ புதுசாக ஏதோ வந்து இது பட்டால் மொட்டை கடிதாசி மாதிரி தான் இருக்குது. தமிழ்நாடு காவல்துறை போலீஸ் அறிவிப்புன்னு போட்டு சிஎஸ்ஆர் காப்பி மாதிரி வந்துருக்குது. இங்கே பாருங்கள், சிஎஸ்ஆர் காப்பி தான். பட் ஆனால் இது லோகோ தப்பாக வச்சுருக்குறாங்க. லோகோ இப்படி இருக்காது, தமிழ்நாடு காவல்துறை மேலே தப்பாக வச்சுருப்பாங்க. அதே போல் சீல் கிடையாது. இங்கே பாருங்கள், சைடில் சீல் கிடையாது. இந்த சீல் இந்த மாதிரி சீல் வந்து சிஎஸ்ஆர் காப்பி நமக்கு அமிச்சாங்கன்னா சீல் போட்டு தான் தமிழக காவல்துறையில் எந்த சைடு யாராக இருந்தாலும் சிஎஸ்ஆர் காப்பி போட்டு சொல்லி சீல் போட்டு சைன் பண்ணி கொடுப்பாங்க. இது மொட்டை கடிதாசியாக தான் இருக்கும், படிக்கலாம். தனசேகரன், காஞ்சிபுரம். பாருங்கள், தனசேகரன் என்பவர் காஞ்சிபுரம் கொடுத்த புகாரின் சம்பந்தமாக காஞ்சிபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வழக்கு எண் சம்பந்தமாக பயன்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக தங்களிடம் விசாரணை செய்ய வேண்டிய உள்ளதால் அன்று காலை 10 மணி அளவில் மேற்படி வழக்கில் சம்பந்தப்பட்ட உங்கள் செல்போனுடன் நேரில் ஆஜராகுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். விசாரணைக்கு நேரில் ஆஜராக தவறினால் உங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்ட்டு ஒரு லெட்டர் ஒன்று நமக்கு மொட்டை கடிதாசி வந்துருக்குதுங்க. இது சம்மந்தமாக அதாவது பொதுமக்கள்கிட்ட இந்த குற்றச்சாட்டு நாங்கள் வைக்கிறோம். இது பொதுமக்களுக்கும் அதான் காஞ்சிபுரம் இருக்கிற சுற்றுப்பட்டு இருக்கிற நம்ம போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இல்லையா, சைபர் கிரைம் ஆகட்டும், சிவகாஞ்சி போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே இந்த நம்ம ஒரு கருத்து, ஒரு குற்றச்சாட்டு, இவங்க நம்ம எங்கள் இது வந்து மொட்டை கடிதாசோ இது உண்மையான கடிதாசோ இது அப்பாற்பட்டு இருக்கட்டும். நான் வந்து தனசேகரன் என்பவர்கிட்ட நான் பணத்தை அவர் பெட்ரூமில் கூட்டும் போய் என்னை உட்கார வச்சு பேசுனதில் நான் 1 கோடி ரூபாய் அவர்கிட்ட முதல் பணம் அமௌண்ட் கொடுத்துட்டேன். 5 ரூபாய் வட்டிலேருந்து 7 ரூபாய் வட்டி வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி என்கிட்ட ஆசை வார்த்தை கூறி என்கிட்ட வட்டிக்கு அவர்கிட்ட 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்துட்டுங்க. அவர் எந்த நிதி நிறுவனத்தை பற்றி என்கிட்ட இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் பற்றி அப்போ எதுவுமே சொல்லலை. நான் உனக்கு கேரண்டி சொல்லி 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்துட்டுங்க. 1 கோடி ரூபாயிலேருந்து 10 மாதம் ஐஎஃப்எஸ்லேருந்து நம்ம பணத்தை முழு மாதம் 10 மாதம் அது உள்ள ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் நீ யாருக்கிட்ட தனசேகரன்கிட்ட பணத்தை கொடுத்துருந்தோம். லாஸ்ட்டில் ஒரு 7 மாதம் கழிச்சு தான் நம்ம அந்த ஐஎஃப்எஸ் டீமில் கூட்டுமே நம்மளை ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து ஒரு மாயாஜாலம் பண்ணி எடுத்துன்னு வந்து வெளியே விட்டுட்டோம். பட் ஆனால் பணத்தை வாங்கும்போது 7 மாதம் வரைக்கும் 3 மாதம் வரைக்கும் அந்த இதை பற்றி நம்ம சொல்லவே இல்லை. பணத்தை வாங்கிட்டு பிறகு தான் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டான். முதல்ல எப்படி காய் நவுத்துனா, இவனுக்கு எப்படி ட்ரைனிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அப்புறமா பேசுவோம். இவன் முதல்ல என்கிட்ட வாங்கும்போது 1 கோடி ரூபாய் பணத்தை வாங்கும்போது ஆஃபீஸ் பற்றி என்கிட்ட பேசலாம். அவன் பெட்ரூமில் நைட்டு 11 மணிக்கு அவன் வீட்டு உட்கார வச்சு தான் என்கிட்ட பணத்தை கேட்டான். இந்த பணத்தை அதுக்கு இப்படியே நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம 5 கோடி 65 லட்ச ரூபா பண்ணிட்டோம். அது அப்படியே விடுவோம். இப்போ இவன்கிட்ட நான் பணத்தை கேட்க போகும்போது அவனோட கடையிலேருந்து வீட்டாண்டு போனோம். அவனை அங்கேருந்து நீ போய் கடையாண்டு பேசு, வீட்டாண்டு போட்டால் ஆமாம், வீட்டாண்டு போய் அவங்ககிட்ட பணத்தை கேட்டால் அவமானமாக இருக்கும், அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்கன்ட்டு அந்த வீடியோ கூட பார்த்துருப்பாங்க நிறைய பேர் ஃபேஸ்புக்கில். அவன் தெருவுலேயே நடந்து போய் அவங்ககிட்ட கேட்குறோம், இல்லை எல்லோரும் கடையாண்டு பேசலாமா, இங்கேயே பேசலாமான்னு கேட்டான். நடு ரோட்லேயே கேட்டேன். சரி, இங்கே நாம் கூட்டு போன ஆளுங்களாம் நடு ரோட்லேயே எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு அவன் அசிங்கப்பட போகிறான், அவமானப்பட போகிறான். நம்மளும் அவனை அசிங்கப்படுத்திக்கூட அவமானமாக நீட்டாக கடையில் போகணுன்னு சொன்னால் கடையாண்டு போய் இருந்து வெயிட் பண்ணோம். கடையாண்டு போயிட்டு என்னோடய யூடியூப் எடுத்து பார்த்து ஒரு 10 வீடியோவில் நான் ஐஎஃப்எஸ் பற்றி தான் பேசியிருப்பேன். தனசேகரன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அதை எடுத்து இது சம்மந்தமாக எங்களை சண்டை போட்டு அங்கே நடந்து என்னை வெளியே அமிச்சிட்டான். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் எனக்கு 5 கோடி 65 லட்ச ரூபா 2 கோடி ரூபாய் 2 கோடி 75 லட்ச ரூபா கொடுத்துருப்பான்னு வச்சுங்க. இப்போ 3 கோடி ரூபாய் நமக்கு தர வேண்டியது. எனக்கு கடன் வந்து 1 கோடி 75 லட்ச ரூபாய் தர வேண்டியது தான் இருக்க வேண்டிய கடன். இவன் இந்த 1 கோடி 75 ரூபாய் தரன்னு ஒத்துக்கிட்டு என் கடையை அணுந்து போனால் அதுக்கப்புறம் அவன் பணம் தரவே இல்லை. இதுதான் இங்கே எங்கனுக்கு அவனுக்கு இருக்கிற, அதான் காஞ்சிபுரத்தை சேர்ந்து தாமலார் தெரு சேர்ந்து மதனகோபாலோட மகன் தனசேகரன்ற ஒரு 2வது பையன். அந்த பொட்டை பையனுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை 1 கோடி ரூபாய் 1 கோடி 75 ரூபாய் என் கடையில் உட்காந்துக்கிட்டு போய் ஒத்துக்கிட்டு போன பணம் கொடுக்க வேண்டியதுங்க. எனக்கு 3 கோடி ரூபாய் தர வேண்டியது. அதை விட்டுருங்க, 1 கோடி 75 ரூபாய் கடன் எனக்கு இருக்குது. அது டோட்டலாக என் கொடுத்தா என் கடன் சரியாக போய். இதுதான் அவனுக்கு எனக்கு இருக்க பிரச்சனை. இதில் காஞ்சிபுரத்துலேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் ஃபோன் பண்ணாலும் சரி. சப்போஸ் இன்னொன்று பாருங்கள், இந்த கடன் சம்மந்தமாக நான் அவன் வீட்டு உள்ளே போயிட்டு அவனை செருப்பு கொண்டு அடித்தது கிடையாது. அவன் பொண்டாட்டி செருப்பால் அடித்தது கிடையாது. அவன் பொண்ணையும் அவன் பொண்ணை கூட்டிட்டு போய் கடத்திக்கிட்டு போய் ரேப் பண்ணதும் கிடையாது. அதே போல் அவன் பையனை ஸ்கூலுக்கு போகிறான்னு சொல்லிட்டு அவனை கடத்தி போனது கிடையாது. ஸோ இந்த 4 பேர்லையும் நான் எந்த தவறும் பண்ணது கிடையாது. இந்த 4 தான் அவன் வீட்டாண்டு போய் பணத்தை கூட நான் பணத்தை வாங்கி மாட்டேன் தேவடியா பையா என்னடா அப்படின்னு சொல்லி அவன் வீட்டாண்டு போய் அசிங்கப்படுத்தி கேட்டது கிடையாது. சமூக வலைத்தளங்களில் கோவப்பட்டு என்னோடய ஆதங்கத்தை நம்ம வெளியே பற்றி பேசுகிறோம்.
இது நடக்கிற அவனுக்கு எனக்கு நடக்கிற ஒரு பண பிரச்சனை. இதுக்காக நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு உண்டான பதில் அவன் எந்த வித ஆக்ஷனும் கொடுக்கவே இல்லை. சரிங்க, எங்கிட்டேருந்து வாங்கின பணம் 5,65,00,000 அவன் ஐஎஃப்எஸ்எல் எத்துமேட்டு முதலீடு பண்ணது 1 கோடி ரூபாய் மட்டும்தான் முதலீடு பண்ணியிருக்கிறான். மிச்சம் 4,65,00,000 அவன் பண்ணவே இல்லை. அது அப்படியே ஃபுல்லாக அவன் 5 வீடு வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதில் ஒரு வீடு விற்று தரேன்னு சொல்லிட்டு தான் என் கடையாண்ட உட்காந்து பேசிக்கிட்டு போனான். 2வது அந்த பணத்தை கொடுக்கவே இல்லை. இது இப்போ நீங்கள் இது பெட்டிஷன் அனுப்புகிறீங்கன்னா, அது இப்போ காவல்துறை இன்னொன்று பாரு, இது முழு அவங்க சம்மந்தமாக சைபர் கிரைம்லேருந்து நீங்கள் அனுப்பியிருந்தாலும் சரி, காவல்துறை பக்கமாக இருந்து நீங்கள் அவன் அமைச்சு இப்போ இவன் உங்கள் பேரில் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். இதுக்கு இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும்? நாங்கள் எதனா ஒரு தவறு பண்ணால் நீங்கள் பெட்டிஷன் அனுப்புது. இது மொட்டை கடிதாசி. அதே போல் இவன் காஞ்சிபுரத்தில் இருந்துக்கிட்டு இது கண்டிப்பாக இது மொட்டை கடிதாசி தான் அனுப்பிச்சிட்டு இருக்கணும். பட் இவன் மேலே என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க இவங்க காவல்துறை? நாங்கள் பணத்தை கொடுத்தோம், நாங்கள் பணத்தை கேட்குறோம். அவன் வீட்டாண்டு போய் யாரையும் கேட்கல. அவன் பொண்ணு புள்ளியோ மனைவியோ யாரையும் அசிங்கப்படுத்துறது கிடையாது இது வரைக்கும். நாங்கள் அவங்க குடும்பத்தையோ அதே போல் அவங்க அண்ணன் பசங்க அவங்க அண்ணி எல்லாருமே அந்த குடும்பத்தில் உட்பட்டு எங்களோட பணத்தை பொது பணத்தை வாங்கி தான் அவன் வீடு கட்டியிருக்கிறான். அவன் குடும்பத்துக்கு செலவு பண்ணியிருக்கிறான். அவன் குடும்பத்துக்கு அந்த பையன் கால் உடஞ்சதுக்கு கூட அவன் கூட்டு போயிட்டு இவன் பணத்தை செலவு பண்ணி 1,00,000 செலவு பண்ணி கைக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு தனியார் ஹாஸ்பிட்டலில் உட்கார வச்சு பண்ணிட்டு வரான். எங்கள் அம்மா செத்தாங்க. இதே இந்த ஐஎஃப்எஸ் இந்த பணத்தை இவன் எனக்கு கொடுக்காது ஏமாற்றிட்டு இருக்க சொல்லி என்னோட கடனை மட்டும் கொடுத்துட்டு போன்னு சொல்லி நான் எங்கள் அம்மா கிட்ட சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு இருந்தோம். அப்போ ஒரே ₹1 எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ₹100 கொடுனா ஒரு ₹1000 கொடுன்னு இந்த பொட்டை பையன் நான் கேட்டது கிடையாது. தனசேகரன்ற ஒரு 1ஆம் நம்பர் அக்யூஸ்ட் அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற 1ஆம் நம்பர் எப்படி அவன் என்கிட்ட பணத்தை வாங்கினவன். அவனை நான் பணத்தை எனக்கு ₹1,00,000 கொடுறேன். எங்கள் அம்மாவுக்கு உடம்புக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்துங்கிறாங்கடா, கிட்னி ஃபால்ட்டு, லிவர் ஃபால்ட்டு, கடையும் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நாங்கள் ₹1,00,000 எங்கள் அம்மா சேவிங்ஸ் சிறு களை வெட்டி நாற்று நட்டி சேர்த்து வச்சு பணத்தை அந்த வலையில் 2 வச்சு அதை எடுத்து விற்று அந்த பணத்தை நான் அதனோட செலவுக்கு பார்த்தேன். என் கை கஷ்டம் ₹1 கூட நம்ம செலவு பண்ணதே கிடையாது எங்கள் அம்மாவுக்கு. எங்கிட்ட இருந்து தான் மொத்தம் 5 கோடி அவன் வாங்கி சொரண்டி வாங்கி போயிட்டான் இல்லையா? எங்ககிட்ட இருந்து எந்த பணமும் இல்லை. இப்போ அதுபோல் பொதுமக்கள் பணத்திலேருந்து இவன் போய் இவன் குடும்ப செலவு மொத்தம் அவன் கை உடஞ்சி அவன் பொண்ணு பிள்ளைக்கு அவங்க அப்பா அவங்க அண்ணன் பிள்ளைக்கெல்லாம் எல்லாத்தையும் பார்த்தான். ஆனால் எங்களை எதுவுமே பார்க்கவே இல்லைங்க. பொதுமக்கள் எங்களுக்கு ₹3 கோடி கடன் அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு 7,5 கோடி கடன், மொத்தம் டோட்டல் கடன். என்னோட கடன் மட்டும் தனிப்பட்ட கடன் பார்த்தா 7,5 கோடி. அதில் அந்த கடன்லேருந்து வெளியே வந்தது மொத்தம் 13 ஃப்ளாட் விற்றுருக்குறோம். ஏகப்பட்ட நாங்கள் 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் சிறு சேமி வச்சு 250 கிராம் நகையை நான் விற்றுருக்கிறேன். என்னோட சொந்த நகை இதெல்லாம். இப்போ இருக்கிறது வீடு, கார், இது 2மே கடலில் இருக்குது. இது இல்லாமல் நம்ம சீட்டுக்கு இவனை நம்பி ஒரு கோடியோ 55,00,000 ஒரு சீட்டு போட்டு எதுவுமே கொடுத்துங்க. எங்கள் ஊரில் இந்த செந்தில்குமார்ன்ற ஒருத்தர்கிட்ட எதுவுமே சீட்டு போட்டு அந்த கழுதுகிட்ட நாய்கிட்ட கொடுத்தேன். நேரில் வராமல் அந்த பணத்தை எதுவுமே அவங்ககிட்ட நம்பிக்கை தரமாக சீட்டு போட்டு அவன் பேரில் சீட்டு போட்டு எதுவுமே கொடுத்துங்க. என்னோட பணத்தை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்து சீட்டு போட்டு எதுவுமே கொடுத்துருக்கு. எல்லா பணமே மொத்தமே கட்ட 5,65,00,000 இந்த பணத்தை கொடுக்காமல் இருக்கிறான். நாங்கள் பணத்தை அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னமும் இந்த 2 வருஷம் ஆகிப்போச்சு. ₹1 கூட அவன் கொடுக்குற மாதிரி ஐடியா கிடையாது. நாங்கள் இது வாக்குவாதம் பண்ணுறதுக்கு நாங்கள் அவங்க வீட்டாண்ட போய் அவனை அசிங்க பற்றி அவனை பற்றி கேட்கக்கூடாது. சரி, வீடியோ மூலமாக இவனோட நரித்தந்திரம் என்னன்றதை நம்ம இந்த வீடியோ மூலமாக போட்டு ஆகணும் அப்படின்றதுனால காஞ்சிபுரம் மதன கோபால் மகன் தனசேகரன்ற 1ஆம் நம்பர் அக்யூஸ்ட்டு தான் இப்போ காஞ்சிபுரத்தில் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க. எப்படின்னா போட்டவன் எங்களுக்கு தேவை அந்த ₹1,75,00,000 40 பேரோட வாழ்க்கையை நடுத்தரில் நிறுத்திட்டு போன 1ஆம் நம்பர் பொறுக்கி பையனை நம்ம அறிமுகம் நான் ஏமாந்துங்க. சரி விட்டுருங்க. என்னோட வாழ்க்கை 35 வருஷம் பின்தங்கி போனாலும் நம்ம அதை பற்றி யோசனை பண்ண போகிறது கிடையாது. நாங்கள் இனிமேலுக்கு என்னை விட்டால் கூட ஏதோ நாங்கள் பூவை கொஞ்சம் கட்சி எங்கள் குடும்பத்தை நாங்கள் இன்னும் எதையோ தொழில் நம்பி இருக்கிறோம். 300-400 வரத்தை வச்சு நாங்கள் முன்னேறி போகிறீங்க. என்னை நம்பி இருக்கிற கடன் கொடுத்துருக்குறாங்களே. நான் 30 வருஷத்தோட உழைப்பில் எல்லாருமே நம்பி ஒரு 10 மாதத்தில் எப்படி அந்த நாய்கிட்ட எதுமா 5 கோடி அந்த பொறிக்கு பையன் பேசுவோம் அடிக்கடி 5,65,00,000 உங்களுக்கு எப்படா கொடுத்தாங்கன்னு கேட்பான். இங்கே நடந்த பழக்க வழக்கம் கொடுப்புள் வாங்கினோட பழக்க வழக்கத்தில் 5 கோடி ரூபாய் பொதுமக்கள்கிட்ட இருந்து நம்ம அவ்வளோ சாதாரணமாக வாங்கிட்டோம். அந்த நம்பிக்கையை நம்ம ஏற்கனவே இருந்த படம் எல்லாத்தையும் பிளாட்லாம் விற்று கடிச்சு ஒரு 90% வந்து நின்றுட்டோம். 10% எங்களால் அந்த கடன் கொடுக்க முடியல. இந்த 10% கடனை அவன் அமைதியாக இருந்து ஒரு வீடு விற்று கொடுத்துட்டு போயிருந்தால் பரவாயில்ல. அவனுக்கு அந்த வீட்டை விற்கிறதுக்கு மனமே கிடையாது. அவன் மொண்டாட்டி பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கோகுலம் சர்ச்சிலே எதுலேயே 5 லட்சம் 10 லட்சம் கடனை போட்டு அப்படியே அவன் அதுக்கு டியூ கட்டுற மாதிரி எல்லாரையும் மேட்ச் பண்ணி வச்சுட்டான். அவன் பேர்லேயும் அவன் மனைவி பேர் அவனை கூப்பிட்டு அவனை செருப்பால் அடிச்சு கேட்டால் தெரியும் அவனுக்கு. எங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் அவன் ஏதோ எங்களுக்கு எனக்கு அந்த பிரச்சனை நடக்க சொல்லலாம். பட் எனக்கு பண்ணியிருக்கிறான் ஒரு 10% எனக்கு பண்ணியிருக்கிறான். அந்த பண்ண விஷயத்திற்காக இவன் நம்மளை தான் படுத்தோண்டி புடியில் புதைச்சிட்டான். அந்த 10% கொடுத்துட்டான். அப்போ கேட்கும் போதெல்லாம் நான் உனக்கே பண்ணிக்கினே இருப்பான்னு கேட்பான் அந்த பொறிக்கு பையன். என் கடனுக்கு மிச்சம் எல்லாருமே பார்த்தா எல்லாருக்கும் இப்போது அவனுக்கு கடன் பார்த்தா அவன் கூட இருக்கிறவங்க எவனுக்குமே அவனுக்கு கடன் கிடையாது. எனக்கு மட்டும்தான் அந்த நாய் கடனே.
அதனால் நம்ம வேறு வழி, ஏன்னா அவன் கூட சுற்றிக்கினா அவன் பேரை பிஏ தின்னுக்குனே அவன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவன் கிளியர் பண்ணி கொடுத்துட்டான். 1,00,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 50,000 கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா மேற்கொண்டு 50,000 கொடுத்து அவன் கதையை முடிச்சிருக்கிறான். இப்படி தான் பண்ணி வச்சிருக்கிறான் அவன் அந்த நாய் எல்லாருக்குமே. எனக்கும் அதை தான் பண்ண சொல்கிறேன். எனக்கு ஏற்கனவே 5 கோடி 65 லட்ச ரூபாய் தர வேண்டியதில்லை, 2 கோடியே 65 லட்ச ரூபாய் இல்லை 3 கோடி ரூபாய். எனக்கு 1 கோடி 75 லட்ச ரூபாய் மட்டும் கடன் கொடுத்துட்டு மிச்சம் எனக்கு 1 கோடி ரூபாய் தந்தால் கூட என் கோடி இப்போ வேணாண்டான்னு தீர்த்து சொல்கிறோம். அந்த பரதேசி நாய்க்கு அது தெரியல. இந்த ஃபேஸ்புக்கில் போட்டு இந்த வீடியோ போடுறதுனால இது கொஞ்சம் நாகரிகமாக பேசி ஆகணுமேன்றதுனால, இல்லை அவனை எதுவுமே இப்போ அசிங்கமாக பேசாமல் இருக்கிறோம். இல்லைனா நான் அவனை பேசுகிற வேலையே வேறு மாதிரி இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன அச்சுறுத்தியோ எந்த இதுக்கப்புறம் என்ன இருக்கு, எல்லாம் போய் என்ன அச்சுறுத்தி நீ பேசுறதுனாலே நான் என் மேலே தவறு என்ன, நான் கடனை அவங்ககிட்டருந்து கொடுத்துருக்குறேன், அவன் கடன் என்கிட்ட வாங்கியிருக்கிறான். எனக்கு வர வேண்டிய பணம் மொத்தமே பார்த்தா 3 கோடி ரூபாய்க்கு தர வேண்டியது எனக்கு 1 கோடி 75 லட்சம் மட்டும் கடன் கொடுத்துட்டு போடா நாய் அப்படின்னு சொல்கிறான் அந்த நாயை. இதில் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. நான் இந்த காவல்துறையிலேருந்து உங்களுக்கு பகிரங்கமாக சொல்கிறேன், இதே ஒரு வார்த்தை ஒன்று மட்டும் தான். என்னக்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறதையோ கொடுத்து எந்த பிரயோஜனம், எனக்கு பெட்டிஷன் அனுப்புறது நீங்கள் உண்மையாக அனுப்பிச்சிருந்தாலும் சரி, காவல்துறையிலேருந்து நீங்கள் உண்மையாக அந்த பெட்டிஷன் அனுப்பிச்சது உண்மையாக இருந்தாலும் சரி, என்னை நேரில் ஆஜராகிறதுக்கு சொல்கிறதுல எந்த ஒன்றும் கிடையாது. எந்த வித என்னென்னா பணத்தை கொடுத்துட்டா எங்கள் கடனை க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் போகிறோம். இதனால் இவனை தாக்கி பேசியோ இல்லை இவனை பற்றின வீடியோ போட்டு அவனுக்கு அசிங்க அவமானமாக இருக்குதுன்னா நாங்கள் அசிங்க அவமானம் எங்கள் குடும்பத்தை சம்மந்தப்பட்டது. எங்கள் 40 பேர் குடும்பத்தை அங்கே பணத்தை கொடுத்துட்டு நாங்கள் எல்லா காலையும் விழுந்து பணத்தை டைம் வாங்கி கொடுத்தோம். அதெல்லாம் அசிங்க அவமானமாக எங்களுக்கு தெரியல. அசிங்க அவமானம் இவனுக்கு மட்டும்தான் அசிங்க அவமானம் வரும், எங்களுக்கு அசிங்க அவமானம் கிடையாது. அதில் நம்ம சொல்ல வேண்டியது இங்கே இருக்கிற கடனை கொடுக்கணும். இந்த கடனை கொடுக்கல அப்படின்னா என்னோட உயிர் போகும் தானே இந்த வீடியோ அவனுக்கு போட்டுக்கிட்டு இருப்போம். காஞ்சிபுரம் மதன கோபால் மகன் தனசேகர் என்ற 1ஆம் நம்பர் பொறிக்கு பையன் வடக்கத்தீஸ்வரர் கோயில் பக்கத்தில் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் பொண்ணு கல்யாணம் அவன் புள்ள கல்யாணம் அவன் எப்படி அந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பண்ணுறான் அப்படின்றத நீங்கள் எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. 5 வீடு வச்சு அப்படியே அசிங்க அவமானத்தோடு அவன் கல்யாணம் பொண்ணு பண்ணட்டும். அவன் பொண்ணு கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்குது அந்த பொண்ணு. இந்த பையனும் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். எப்படி எவ்வளோ பெரிய ஆளாகி வந்தாலும் இவன் இத்தனை கோடிக்கு என் பணத்தை ஏமாற்றிருக்கிறான் அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக நம்ம சமுதாயத்துக்கு. அதே போல் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. ஏமாந்தவன் மொத்தம் என்னோட வழி, ஏமாந்தவன் நான் என்னோட வழி, ஏமாத்தணும் இந்த நாய் அப்படின்ட்டு சமுதாயத்தில் இதை நீங்கள் அறிமுகப்படுத்தி ஆகணும் இல்லையா? இது வெளியே கொண்டு வரணும் இல்லையா? ஏன் எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, வெளியே கொண்டு வந்து எவ்வளோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் மட்டும் இவனுக்கு உள்ளே பூந்துக்குன்னு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இது வெளியே குரலை கொடுக்காதே இருந்தால் எல்லாம் இதே போல் முளைச்சிக்கினே இருப்பானுங்க. முளைச்சிக்கிட்டு தான் இருப்பான், இருக்கட்டும். எப்போன்னு என்னோட வாழ்க்கை போனது காரணம் முழு இந்த 1ஆம் நம்பர் பொண்ணு இந்த பொறிக்கு பையன் தான். தனசேகர் வடக்கத்தீஸ்வரர் கோயில் பக்கத்தில் குளோபடியேஷன் கடை வச்சுக்கிட்டு 1ஆம் நம்பர் பொறிக்கு பையன் தான். நம்ம வாழ்க்கையும் இல்லாமல் என் கூட இருந்த எல்லா மக்களுக்கும். இப்போ ஐஎஃப்எஸ் சம்மந்தமாக நாங்கள் எதுவும் போய் ஐஎஃப்எஸ் கிட்ட பணம் கேட்கறதுக்கு உள்ளது எங்களுக்கு எந்த வித ரூல்ஸும் கிடையாது. நான் பணத்தை இவங்ககிட்ட கொடுத்தேன், இவங்ககிட்ட மட்டும்தான் நான் பணத்தை கேட்க முடியும். அதே போல் ஐஎஃப்எஸ் பாண்டு பத்திரம் நாங்கள் எதுவும் வச்சில்லை கையில். ஐஎஃப்எஸ் பாண்டு பத்திரம் என்கிட்ட நான் 100 ரூபா, அப்போ ஐஎஃப்எஸ் பாண்டு பத்திரம் கொடுப்பானுங்க. 20 ரூபா பத்திரத்தில் 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு 20 ரூபா பத்திரம் கொடுப்பானுங்க. அப்போ நான் 5 கோடி 65 லட்ச ரூபாய் கொடுத்துரு. ஒரு டைம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் 50 லட்சம் பண்ணிங்கன்னா அந்த ஒரு 20 ரூபா பத்திரம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி என்கிட்ட ஒரு பத்திரம் கூட கிடையாதுங்க. காவல்துறையில் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட நான் ஐஎஃப்எஸில் போய் நான் இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் சர்வீஸு ஷேர் மார்க்கெட்டுன்னு பொதுமக்களுக்கு பணத்தை கொள்ளையடிச்சு டீமுக்கிட்ட நான் பணத்தை எதுவுமே கொடுக்கல. என்னை ஆஃபீஸில் கூட்டுமே என்னை உட்கார வச்சு என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து பெரிய மேஜிக் பண்ண அந்த 1ஆம் நம்பர் பொறிக்கு பையன் தனசேகரன் பண்ணுற அந்த நாய் வேலை தான் அந்த ஃபோட்டோ எடுத்த வேலைலாம் மொத்தமே தவிர, மற்றபடி நான் ஐஎஃப்எஸில் போயிட்டு ஒரு 2 பேர்கிட்ட 2 நிமிஷம் என்னை கூட்டுமே பேச சொன்னான். நாய் 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களா, நீயே வந்து கேள்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இவன் மேஜிக் பண்ணிட்டு போனான் நாதார் நாய். அதனால் நாங்களாம் போயிட்டு அந்த பணத்தை எடுத்து நாம் போய் ஐஎஃப்எஸ் வருவான், நீங்கள் கேஸ் போட்டு வச்சுக்கிறீங்க, ஈஓடபிள்யூவில் இருக்குது கேஸு, ஐஎஃப்எஸ் நிதியில் அங்கேருந்து வந்தால் கோடி கணக்கில் வரும், அப்போ பிறண்டு வரும்போது நீங்கள் அப்படியே பாயை போட்டு சுற்றி எடுத்துன்னு போயிடுங்க அப்படின்ற கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த நாய் பணம் என்கிட்ட வாங்கினான். 1 கோடி ரூபாய் பணத்தை அவன் வீட்டு பெட்ரூமில் வச்சு என்கிட்ட வாங்கினான். அந்த பணத்திலேருந்து 10 மாதம் வரைக்கும் 5 கோடி 65 லட்ச ரூபா பணத்தை வாங்கினதில் எனக்கு 1 ரூபா கூட தர தேவையில்லை. என் கடனை நானே கூட மீட்டு எடுத்துக்கிறேன். நான் என் கார் கடை, என் வீட்டு கடை, என் நகை கடை, இது மொத்தமே நான் கூட மீட்டு எடுத்துக்கணும். இதில் நகை கடைன்றது நம்ம 250 கிராம் விற்றுக்கு கிட்டத்தட்ட ஒய்ச்சி ஆகி போச்சு. மிச்சம் இருக்கிற நம்மள சொந்த பந்தம் ஒரு சில சொந்தக்காரங்களாம் கொடுத்து அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நகையத்துமே வச்சு அவங்களுக்கு சில பேர் கடனை கொடுத்து ஒய்ச்சி நம்ம வீட்டாண்ட சேர்க்காத அளவுக்கு சின்ன கடை 2 லட்சம் 3 லட்ச ரூபா கடைலாம் ஏன்னா ரொம்ப உயிர் எடுத்தாங்க. அந்த கடனுக்காக அதை வச்சு கொடுத்துருக்கோம். அந்த நகை கடை இதெல்லாம் கூட நாங்களே கூட 100 200 300 கூட கட்டி மீட்டு எடுத்துக்கோம்.
ஆனால் வெளியாளுங்கிட்ட வாங்கின கடனை இந்த பொறிக்கு பையனை தவிர்த்து வேறு யாருமே கொடுக்க முடியாது இந்த கடனை. எங்கள் வாழ்க்கையில் இந்த ஜென்மம் ஃபுல்லாக நீங்கள் கஷ்டப்பட்டால் கூட இந்த கடன் உங்களால் கொடுக்கவே முடியாது. 1,75,00,000 ரூபான்றதுன்னா அவ்வளோ சாதாரணமாக இந்த பணத்தை வாங்கி இவன் வீடு வாங்கி வச்சுக்கிறான் 5 வீடு. நாங்கள் எப்படி அந்த கடனை கொடுக்க முடியும்? எங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லுங்கள், ஒரே ஒரு ப்ரூஃப் ஒன்று இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது விற்று கொடுறான்னு சொன்னீங்கன்னா நாங்கள் தைரியமாக செஞ்சுருவோம். எல்லாமே கடனில் இருக்கிறதுனால அந்த கடன்லேருந்து நாங்கள் மீட்டு எடுத்து நாங்கள் வாழ்க்கை வாழ்த்த எப்போ இருக்கும். இந்த கடனை கொடுக்குறது எங்களால் இந்த வாழ்க்கை முடியல. அதனால தான் இந்த நாயை பற்றின நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இவர் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன், சிவகாஞ்சி போலீஸ் ஸ்டேஷனு, அப்புறம் எல்லாருக்கிட்டையும் இருந்து ஃபோன் பண்ணிக்கின்னு இருந்தால் எதனா பண்ணட்டும் எதுனா நடக்கட்டும், என் உயிர் போகிற வரைக்கும் இவன் கடனை கொடுக்காம நம்ம அவன் வீட்டாண்டு போனால் என் மேலே ஆக்ஷன் எடுங்க. அவனை செருப்பு எடுத்து அடிச்சுன்னா அந்த காஞ்சிபுரம் மண்ணில் அந்த தேர் வர வீதி இருந்தால் கூட சரி, அவனை செருப்பு எடுத்து அவன் நேரடியாக அடிக்கும் போது நீங்கள் என்னை கைது பண்ண வாங்க, இல்லை அவனை கழுத்து வெட்டும் போது நீங்கள் கைது பண்ண என்ன வாங்க. மற்ற நேரத்தில் நீங்கள் எந்த வித நோட்டீஸ் அனுப்பிச்சாலோ கொண்டாலும் இது ஏற்கக்கூடியதாக இல்லை. அதே போல் நீதியோ நியாயமோ ஒரு பக்கம் இருக்குது இல்லையா? நீதினா நியாயம் என்ன, ஒரு தெரியாமல் நம்ம தவறு பண்ணிட்டோம், அந்த தவறுக்கு உண்டான வேலையை நான் பண்ணிட்டேன். நான் தவறுக்கு நான் பண்ண பெரிய தப்பு பண்ணது பணத்தை கொடுத்ததுக்கு உண்டான என்னோட 35 வருஷத்தோட சொத்து நம்ம மொத்தம் விற்றோம். எல்லாருக்கும் ஒரு பிளாட்டு 2 பிளாட் 2 பிளாட்டில் எழுதி கொடுத்துருக்குறேங்க. 30 லட்சம் 40 லட்சம்லாம் வாங்கி வச்சிருந்தேன். நான் ஒரு பிளாட்டு பத்திரம் கொடுத்துட்டு வாங்கி வச்சுக்கணும், பத்திரமே இல்லாமல் கூட நிறைய வாங்கி வச்சுருந்தேன். வாங்கி வச்சிருந்து நானும் இந்த ஐஎஃப்எஸ்சில் போயிட்டு ₹1 கூட நம்ம வாங்கி ஒரே ஒரு வாட்டர் பாக்கெட்டோ ஒரு வாட்டர் இது கூட செலவு பண்ணது கிடையாதுங்க. அதுலேருந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு நம்ம ஒரு அன்னதானம் தான் போட்டோமே தவிர எந்த பணமே அதுலேருந்து எதுவுமே பண்ணல. ஒரே ஒரு கார் வாங்கினுங்க, அந்த காரை கூட நான் கடனில் தான் வாங்கினேன். இதுலேருந்து மீண்டு வந்துடுவோம் அப்படின்றதுனால தான் அந்த கார் வாங்கினேன். அந்த கார் தான் இப்போ எங்களோட வாழ்வாதாரத்தையே ₹10 இப்போ எதையுமே நல்லது கொடுத்து வாங்க முடியாமல், அதை விற்கவும் முடியாமல் ரொம்ப கடனில் மாட்டிக்கணும். அந்த ஒன்றுது மட்டும்தான். அதுலேருந்து நாங்கள் எந்த வித அனுபவமும் அனுபவிச்சதே கிடையாது. அதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனை பண்ணான் அந்த பொறிக்கு பையன் தனசேகரன்றவன். இவன் என்னைக்கு அவன் ஏதாவது அவனோட வாழ்க்கையை மட்டுமே குறிக்கோளாக பார்த்துருக்குறான். அவன் அந்த இடத்துல அவனோட வாழ்க்கையை மட்டுமே குறிக்கோளாக பார்க்கறதுனால தான் இந்த ஏழை மக்களோட நாங்கள் சுற்றி இவன் அந்த கேஸில் மாட்டினதுக்கு அப்புறம் இந்த ஹரிதாஸ்ன்றவன் ஜெகன்ன்றவன்ற 1ஆம் நம்பர் அந்த ஜெகன் பொண்டாட்டி கொடுவோம். அந்த ஹரிதாஸ்ன்ற காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஹரிதாஸ்ன்றவனுக்கு ஜாமீனில் எடுக்கிறதுக்கும் ஜாமீனே இல்லை, அவனை கைது ஆகாத இருக்கிறதுக்கும் அவன் சொத்து பத்து விற்கிறதுக்கும் ஜெகன்ன்றவனோட சொத்து பத்து விற்கிறதுக்கு அவன் பொண்டாட்டியாக கூட சேர்ந்து சுற்றிக்கின்னு கோர்ட்டும் இதுக்கும் அலைஞ்சிக்கின்னு இருந்தான் பாரு. இந்த 1 வருஷம் 2 வருஷம் அப்பயே அவனை கை காலை ஒடிச்சு அந்த என் வீட்டாண்டு வரும்போது கை காலை ஒடிச்சு பணத்தை வச்சுட்டு போடான்னு சொல்லிட்டு இருந்தால் அந்த வேலை முடிஞ்சு போயிருக்கும். இவன் நம்ம ஏன் அவன் வீட்டாண்டு போயிருக்கணும், அவன் கடையை பூச்சி எங்கே எல்லாரும் வெளியே தள்ளி இருக்கணும், இது பண்ணிட்டு இருந்தால் வேலை முடிஞ்சிட்டு இருக்கும். கடவுளாக பார்த்து இவன் ஏதோ திருந்துவான், இவனுக்கு திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுப்பான், அந்த பணத்தை திருப்பி கொடுப்பான். 2 வருஷத்துக்கு 2 முறை சபரிமலை மாலை போட்டுக்கின்னு போவான். 1ஆம் நம்பர் பொறிக்கு பையன் காஞ்சிபுரத்தில் இருந்துக்குன்னு. எவன்லாம் எந்த ஜென்மத்திலையும் இந்த பாவத்தை தீர்க்கவே முடியாது. எத்தனையோ ஏழைப்பட்ட மக்களோட வாழ்க்கையை சீரழிச்சிக்கிறான். அதனால் இவனோட வாழ்க்கையை நீங்கள் காவல்துறையை நீங்கள் எல்லாரும் நம்ம வேண்டி விரும்பி கேட்கறது ஒன்றே மட்டும்தான், அந்த கடனை கொடுக்கறதுக்கு இவன் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா இவன் மேலே நான் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக இவன் மேலே வாய்க்கு வந்தது கண்டிப்பாக அசிங்கமாக கேட்டுக்கினே தான் இருப்பேன். இவனை போஸ்ட் அடித்து எல்லா இடத்தையும் ஓட்டுவேன். இதுதான் எனக்கு தெரிஞ்சது என் வாழ்க்கையில். அவன் நேரடியாக அவனை நம்ம போர் பண்ணுறதுக்கு, அதாவது சண்டை போடுறதுக்கோ கொள்றதுக்கோ எது பண்ணாலும் உயிர் சேதம் கண்டிப்பாக 2 சைடில் எதனா ஒரு பக்கம் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ஆத்திரம் கோவன்றதுக்கு எல்லா நாய்க்கும் வர்றது தான். எனக்காக இருந்தாலும் அவனுக்காக இருந்தாலும் எல்லா நாய்க்கும் இவனை நம்ம போடுவோம், இல்லை அவன் என்னை போடுவான். இது 2 தான் நடக்குமே தவிர அதனால் இந்த தேவடியா பையன்கிட்ட போய் பணத்தை கேட்கறதுக்கு கொடுத்து அவன் வீடு தேடி நம்ம போக மாட்டேன்றது இது கன்ஃபார்ம் உண்மை. இவனா கிரிஞ்சு அந்த மண்ணில் அந்த 5 வீடு வச்சுருந்து ஒரு வீடு விற்று அந்த கடனை கொடுத்தா இந்த வீடியோவை நான் மொத்தமாக டெலீட் பண்ணிட்டு போகிறதுக்கு நான் இது ஆல்ரெடி காலப்போக்கில் மறந்துடும். இது எல்லாமே நம்ம பேசினாலும் கொண்டாலும் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு போனால் இப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்ற மாதிரி போயிட்டே இருக்கும். அதை பற்றி தப்பே கிடையாது. அப்படி இல்லையா நம்ம இந்த கடனை கொடுக்கறதுக்கு முன்னு வரானா நான் ரெடியாக இருக்கிறேன். இதை 1 வருஷமாக நான் அந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நம்ம அந்த காஞ்சிபுரம் தேர் வர வீதி இருக்கும், அவன் தெருவில் தேரடி வீதி தான் நினைக்கிறாரு. காஞ்சிபுரம் ஆமாம் தேரடி வீதி தான் அந்த தெருவில் வர சொல்லுங்கள். அந்த தேர் வர வீதியில் அந்த கடைக்கு முன்னே இவன் ஜாதி ஆளுங்களிலேருந்து இவன் சொந்த பந்தம், இவங்க அக்கா தங்கச்சி, இவன் மாமனார் மாமியார், இவன் பொண்ணு புள்ள, இவன் பொண்டாட்டி, அதான் பொண்டாட்டிலேருந்து இவங்க அண்ணி, இவங்க அண்ணன் பசங்க எல்லாரையும் நான் டாக்கி பேசி வச்சுக்கிறேன். இந்த வீடியோவுக்கு நானும் அந்த இடத்த வர சொல்லுங்கள். என்னோட 1,75,00,000 கடனை கொடுத்துட்டான் அப்படின்னா அந்த காஞ்சிபுரம் அவன் கடை எதிர்க்கு நெக்கி வச்சு மொத்த பேர் மண்ணில் எல்லா நியூஸ்காரும் வர வச்சுட்டு காலில் வேந்து மன்னிப்பு கேட்குறேன். நான் என் கடனை கொடுத்தானா இந்த பொட்டை பையன் அதுக்கு ஒத்துக்கிறானான்னு கேளுங்க. பகிரங்கமான அந்த நான் அந்த அசிங்கமாக இல்லை இன்னும் என்ன பண்ண சொல்லலாம். அவன்
இவனுக்கு அசிங்கம் குடும்பத்தை நான் தவறாக பேசியிருக்கேன்னா எனக்கு வேதனை, என் எனக்கு பணம் தரணும் அந்த நாய், அதனால் நான் பேசியிருக்கேன். அப்போ அதுக்கு பிராயச்சித்தமாக அவன் குடும்பத்தை அவன் என்ன ஜாதியை, அந்த ஜாதி இருக்கிற மொத்த மக்களையும் வர சொல்லுங்கள். இவன் இவன் என்ன பரம்பரை, இந்த நாய் எல்லா பாரம்பரியம் குடும்பத்தையும் கீச்சு வச்சுக்கிறல்ல, அவன் மொத்த பேரையும் வர வச்சு அவன் வீட்டாண்டு அவன் வீட்டு அவங்க தெருவிலையாக இருந்தாலும் சரி, கடைக்கு எதிரில் இருக்கிற அந்த தேர் வர வீதியாக இருந்தால் காஞ்சிபுரத்தில் இந்த வடக்கத்தீஸ்வரர் கோயிலாண்டு வந்து நிற்க சொல்லுங்கள், இல்லை அவன் கடையாண்டு நிற்க சொல்லுங்கள். எங்கே சொன்னாலும் நிற்கணும்னா நான் அவன் காலில் வந்து துணி மொத்தத்தையும் கேட்டு போட்டு காலில் வேண்டா அப்படின்னு சொன்னால் கூட நான் வேட தயாராகிறேன். அந்த பொறிக்கு பையன் காலில் தர எனக்கு இருக்கிற 40 பேர் மக்களோட வாழ்வாதாரத்தை சிதைச்சிட்டு வாழ்க்கை சீரச்சிட்டு போய் 2 வருஷம் ஆகுது. இன்னமும் அவனால் அந்த 5 வீடு அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறானே தவிர, வாடகை வாங்கி தின்னுட்டு இருக்கிறான் தவிர, இது வரைக்கும் அவன் அந்த பணத்தை கொடுக்குறதுக்கு எந்த முன்னும் வரவே இல்லை. இவன் பெட்டி சமைச்சின்னு இவன் 1ஆம் நம்பர் பொட்ட பையங்க. இவன் பாருங்க, பெட்டி சமைச்சு நோட்டீஸ், இதெல்லாம் என்ன வேலை இது? ஒருத்தனுக்கு பணத்தை கொடுத்துட்டோம், சரி ஏதோ உன்னோட அந்தாடா நீ வாங்கிட்டு போ மிச்சம் இருந்தாடா அப்படின்னு சொல்லி கையில் கடன் கொடுத்துட்டு போயிருந்தா நான் அப்படி கூட பண்ணவே இல்லையே. வாங்கினவன் வாங்கிட்டான், மிச்சம் முழுசாகவே கொடுத்துட்டு பெணமணியாக எழுதி கொடுத்துட்டு வந்தோம் நாங்களாம். இவனை அப்படியே கேட்டுக்கிறேன், இந்த நாயை, இந்த தொடப்பக்கட்டை பொறிக்கு பையனை நான் அப்படியே கேட்டுக்கிறேன். பணத்தை 5 கோடியா 65 லட்ச ரூபா போனால் கூட எப்படியே போய் முதல்ல விட்டுட்டுறா, நீ எவ்வளோ குத்துக்கிறன்றது கூட போய் முதல்ல வெறும் 1,75 லட்ச ரூபா இந்த பணத்தை கொடுத்துட்றா, மிச்சம் எனக்கு 1 கோடி ரூபாய் கூட தேவையில்லை. 2 கோடி 75 இல்லை 3 கோடி தான் வர வேண்டியது மொத்தமாக. அதாவது 5 கோடியே 65 லட்ச ரூபா, 2 கோடியே 65 லட்ச ரூபா போயிடுச்சு. 2 கோடியில் 3 கோடி கூட போகும்போது மிச்சம் எனக்கு 2 கோடி 65 லட்ச ரூபா தர வேண்டியதுன்னு வச்சுக்கோங்க. 1 கோடி 75 லட்ச ரூபா இந்த பணத்தை கொடுத்துட்டா என் கடன் டோட்டலாக தீர்ந்துடும். அவன் என்கிட்ட இருக்கிறவங்களாம் கழிச்சிக்கின்னு மிச்சம் வாங்கிறதுக்கெல்லாம் எவனும் தயாராகவே இல்லை. அது ஒரு பக்கம் கொடுமையாக இருக்குது. நான் கஷ்டப்பட்டாவது பாதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் எவனும் வாயை தந்து அது பேசவே இல்லை. இப்போ இவன் கொடுக்க வேண்டியது 1 கோடி 75 லட்ச ரூபா கடன் கொடுத்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம காஞ்சிபுரத்தில் எந்த இடத்துல சொல்கிறோட அவன் காலில் வந்து விழுந்து இந்த வீடியோ மொத்தம் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு மொத்தத்தையும் என்னோட ஃபோனே அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடும். மொத்தத்தையும் டெலிட் பண்ணி ஃபார்மேட் பண்ணிட்டு நாங்கள் இந்த வேலையை எதுவுமே செய்யாமல் இந்த யூடியூப்ஸை பக்கமாகவும் ஃபேஸ்புக் பக்கமாக எதுவுமே நாங்கள் போகாது, நம்ம ஏன் உண்டு என் வேலைன்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இதுதான் நாங்கள் காவல்துறைக்கு நீங்கள் குற்றச்சாட்டாக முன் வைக்கிறது. தாமலாத்துறை சேர்ந்த தனசேகரன்ற 1ஆம் நம்பர் அயோக்கிய பையனை காஞ்சிபுரத்தில் இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருக்கிறான். பெருங்கட்டூரில் நாங்கள் எங்கள் ஊர் பெருங்கட்டூரில் பேட்டைக்குட்டு ரோட்டில் போட்டோ கடை வச்சுக்கிறேன். என் பேர் வாசன் அப்படின்றவர் தான் நான். இவங்ககிட்டருந்து பணத்தை வாங்கினோம் நான். நீங்கள் இந்த அட்ரஸ் தேடி அடை போகிறீங்க, அந்த அட்ரஸ் சொன்னேன் உங்களுக்கு. இந்த 1ஆம் நம்பர் அயோக்கிய பையன் எனக்கு அடிக்கடி இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிக்கின்னு ஃபோன் பண்ணிக்கின்னு இந்த மிரட்டுற வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நாங்கள் காவல்துறை 25 வருஷமாக நான் அவங்கள பார்த்துட்டு தான் காவல்துறை எப்படியாப்பட்ட வேலையெல்லாம் செய்யணும், இதை பற்றி இதில் டீட்டெயிலாக நம்ம போக தேவையில்லை. அவங்கள பற்றி நம்ம ஏன்னா ஒரே ஒரு பெட்டிஷன் கொடுத்தா கூட நான் எங்கள் சைடில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் எந்த வித பெட்டிஷன் எடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் இங்கே சிஎஸ்ஆர் காப்பி வரைக்கும் வீடு தேடி வருது. பட் இதெல்லாம் தவறான ஒரு செய்கை. நாளைக்கு ஒரு நாள் மனிதனோட குணன்றது இயற்கை, மனிதனோட கோபமும் இயற்கையோட கோபம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்தா இயற்கைக்கு உண்டான சக்தி மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அந்த சக்தி இயற்கைக்கிட்டே இருக்குது, மக்கள்கிட்டே இருக்குது. அதனால் காவல்துறையில் நல்லபடியான ஒரு நல்ல மக்கள்கிட்ட உடனிருந்து நீதி நியாயம் பக்கம் உடனிருந்து நீங்கள் இதெல்லாம் நீங்கள் எந்த நோட்டீஸ்னால் இருந்தாலும் நீங்கள் எனக்கு அனுப்பணும். இது கண்டிப்பாக காவல்துறை இது கிடையாது. இது ஃபேக்கான ஒரு மொட்டை கடித அது. அதனால் இந்த போர் இந்த வாக்குவாதமான போர்ன்றது அவன் சாகுந்தேனியும் சரி, அவன் செத்தாலும் சரி, நான் சாகுந்தேனியும் சரி, நான் செத்தாலும் சரி, ஆகுந்தேனி இது நடக்கும். இந்த போர் அவன் செத்துட்டாலும் அது நான் இது அதுக்கப்புறம் அவன் குடும்பத்தை தாக்கியானா எவனா ஒருத்தர் சொல்யூஷன் எடுத்தால் தான் இந்த விஷயம் கிளியர் ஆகும். இல்லைன்னா கண்டிப்பாக இந்த போர் வாக்குவாத போர் நடந்துட்டு தான் இருக்கும். இதுக்கப்புறம் அவனை போஸ்ட் அடிப்பேன். நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கணும். எந்த நேரத்தில் அதை வெளிவிடுவோம் அப்படின்றத நம்ம ரெடி பண்ணி ஏன்னா வருஷத்துக்கோ 6 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ இவன் அக்யூஸ்ட் பையன் வாழும்போது இவன் இப்படியாப்பட்ட பையன் சொல்லி இந்த பேர் எடுத்து தான் அவன் சாகுபாட்டி சூழ்நிலை வரும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்து இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு முன் வந்தால் மட்டும்தான் இதுக்கு உண்டான தீர்வு கிடைக்குமே தவிர இவன் என்னமும் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக இவனுக்கு இந்த ஒரு கரையோட தான் அவன் சாவு இருக்கும். இந்த மாதிரி ஒரு கடன் பிரச்சனையோட சாவு கண்டிப்பாக இருக்கும் அவனுக்கு. நாங்கள் சின்ன கடன் கொடுக்குறோமோ ஏதோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் ஏதோ நம்ம தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்றத உணர்ந்தோம். அதுக்கப்புறம் தான் இடத்தெல்லாம் வைத்தோம், நகையை வைத்தோம், ஏதோ நாங்கள் எங்களால் முடிஞ்சது செஞ்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் சின்ன கடன்லாம் இருக்குது, அதை கொடுக்கறதுக்கு உண்டான கண்டிப்பாக நாங்கள் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நாங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலும் நாங்கள் கிட்ட கடன் கொடுத்தாங்களே நல்லாவே தெரியும். இன்னும் ஒரு கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பணத்தை எதுவுமே நம்ம அவங்ககிட்ட தான் கொடுத்தோன்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவங்க நம்மக்கிட்ட சண்டை போடுறாங்க. ஆனால் அப்படி நான் கொடுக்கல, தனசேகரன்ற பணத்தை எதுவுமே நான் இவங்ககிட்ட கொடுத்து அவன் எதுவுமே அங்கே கொடுத்தாலாம் கிடையவே கிடையாது. இது நீங்கள் மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியதுனால
இவங்கிட்ட பணத்தை கொடுத்து இவன் 100% எதுவுமே அந்த ஹரிதாஸ்ன்றவங்ககிட்ட இந்த பணத்தை எதுவுமே கொடுக்கலன்றதுனால தான் இங்கே இவனுக்கு எனக்கு பிரச்சனை. எனக்கும் ஐஎஃப்எஸ்க்கு அந்த வித சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஐஎஃப்எஸ்லேருந்து பணம் வந்தால் தான் எனக்கு கொடுக்க முடியும், நான் மட்டும் எப்படா கொடுப்பேன்னு சொல்லி நிறைய பேர் அவன் மட்டும் எங்கந்திரா கொடுப்பான்னு சொல்லி கேட்பாங்க. அது கண்டிப்பாக நிச்சயமானது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு இது. எனக்கும் ஐஎஃப்எஸ்க்கு அந்த மாதிரி சம்மந்தம் கிடையாது. இந்த நாய்கிட்ட பணம் கொடுத்தோம் இவன் மேல் இடத்துல இந்த பணத்தை அனுப்பவே இல்லைன்றது நிதர்சனமான உண்மை. அப்படி உண்மை மாறா இருந்தானா அந்த எல்லா பேப்பரும் 5,65,00,000 போகணும்னா பாண்ட் எடுத்து காட்ட சொல்லுங்கள். அதுதான் நம்ம உண்மைன்னு சொல்ல முடியும். அந்த நாய் எம்பேர் போட்டிருக்கணும், அதில் எம்பேரில் எத்தனை கோடி போட்டிருக்கணும் அதுதான் உண்மை. மிச்சம் எவ்வளோ போடாமல் அந்த கணக்கு இல்லாமல் அந்த பணம் பாண்டு இருக்குதோ அதுதான் அது எவ்வளோ போட்டுருக்கணும் அது உண்மையாக இருக்கலாம். மற்ற போடாத பணம் மொத்தமே இவன் வாங்கி கொள்ளையடிச்சு அந்த வீட்டை வாங்கியிருந்ததாக இருக்கும். கண்டிப்பாக அதுதான் உண்மை நடந்திருக்கும். அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே காஞ்சிபுரத்து சேர்ந்து இந்த மதன் கோபால் மகன் தனசேகரன்றவன் என்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்தின 1ஆம் நம்பர் பொட்ட பையன், அவனை சார்ந்த வீடியோ இது எப்பவுமே நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போதைக்கு இந்த குற்றச்சாட்டு வந்து சைபர் கிரைம் போலீஸ்லேருந்து மொட்டை கடிதாசி அமுச்சு நம்மளை ஒரு ஃபேக்காக ஏமாத்துறதுக்கோ ஒரு ஃபேக்காக பயமுறுத்துறதுக்கோ இந்த மாதிரி பொட்டை வேலை பார்த்து வச்சுக்கிறான். அவனை மக்களாக பார்த்து ஒரு தீர்வு எடுக்கட்டும். காவல்துறை அதையும் நேர்மையாக தான் நடத்துன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம். நன்றிங்க.